ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான தேன் மிட்டாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த தேன் மிட்டாய் பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் வந்து தேவையான அளவு மாவு எடுத்துட்டு உங்ககிட்ட ஆரஞ்சு இல்லை ரெட் கலர் எந்த கலர் இருக்கோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சோடா உப்பும் அந்த கலரும் வந்துட்டு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு கை விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா கலர் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து தேன் மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுன்னா நமக்கு பாகு ரெடி ஆயிரும். இதுக்கு நமக்கு பாகு பதம் செக் பண்ண வேண்டியது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னும் கொதிச்சது 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு தன்மை இருந்தாலே நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கீழே இறக்கி மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேன் மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இட்லி மாவு கலர் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாவு சேர்க்குறப்ப நீங்கள் தேன் மிட்டாய் சைஸ் அதாவது ஷேப் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஷேப் வந்துட்டு கொஞ்சம் வராது. எல்லா மாவு சேர்க்க பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெயில் நல்லா உப்பி வருது. இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. ஏன்னா நம்ம தீ அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு நல்லா வெந்துடும். உள்பக்கம் இருக்கிறது வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஃபுல்லாக மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெந்த பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாவு சேர்க்குறப்ப ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி மாவு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உள்ளே வந்து வெளியே நல்லா வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது மாதிரி வேக வச்சு இங்கே பாருங்கள் நல்லா வெந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இப்போது சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊறினதுக்கப்புறம் நான் வெளியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லா மாவும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்து சிரப்புலேயும் போட்டு 10 மினிட்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேன் மிட்டாய் மாதிரியே இருக்கும். நமக்கு வீட்டிலையே நம்மளே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் அன்றைக்கே காலி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்